நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அந்த எப்போவுமே இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுக்குற இடத்துல இன் ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்களே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு, ஓகேங்களா? இது 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கும். இங்கேருந்து நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போனதும் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சப்ளை ஜோன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே பாருங்கள். ஒரு ட்ராப்பு, 3 பேஸ் கேண்டில், சரி 4 பேஸ் கேண்டில் கூட வச்சுக்கோங்க. 4 பேஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வந்தது ரிக்கவர் ஆகிட்டு மேலே போனது, ப்ராப்பரான இந்த சப்ளை ஜோனுக்கு போனதும் அடுத்த நாள் ட்ராப்பு. இதை பற்றி நான் வந்து டக் ஆஃப் ஆர் ஜோன்லேயுமே பேசியிருப்பேன். அது பெரிய ஜோனு, அதே மாதிரி இன்ட்ராடேக்கான இந்த ஒரு ஜோன், ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருது. ஓகே, இங்கேருந்து ஏன் வரணும்? ஏன் இங்கேருந்து வந்துடக்கூடாதா, இங்கேருந்து வந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே வந்துடுச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பை என்ட்ரிக்கு அப்புறம் மேலே போச்சு. செகண்ட் ஜோன் இங்கே இருக்குது. ஏன் இந்த செகண்ட் ஜோன்லேருந்து வருது? திரும்ப 5 மினிட்ஸ்க்கு போகிறேன். அந்த 1 டேக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஜோன் அது வரைக்கும் மார்க்கெட் அந்த ஜோனுக்கு வந்தே இருக்கக்கூடாது. அதுதான் இந்த ஜோன். இந்த ஜோனை நான் இப்படி மார்க் பண்ணுவேன். ஒரு ரேலி, அதுக்கப்புறம் 3 பேஸ் கேண்டில், ட்ராப்பு, கண்டினியூஸ் ட்ராப். இந்த ட்ராப் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே இந்த 1 டே டைம் ஃப்ரேம்குள்ளே இதுக்கு மேலே ஏதாச்சும் ப்ராப்பரான ஜோன் இருக்கா? இங்கே ஒரு ஜோன் இருக்குது, பட் இது டெஸ்டடு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸ்குள்ளே வேறு ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷான ஜோன் இருக்கா? நல்லா பாருங்கள். அதாவது மார்க்கெட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் இங்கே வரத்துக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷான ஜோன் இருக்கா? இல்லை. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பாருங்கள், மார்க்கெட் இன்னும் இந்த பாக்ஸ்குள்ளே வரல, உள்ளே வர ட்ரை பண்ணுது, ரிஜெக்ஷன். திரும்பவும் தள்ளி வச்சு பார்க்குறோம், இங்கே உள்ளே வச்சு பார்க்குறோம். இங்கே வச்சு பார்க்கும்போது இங்கே ஏதாச்சும் ஜோன் இருக்கா? சப்ளை ஜோன் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. பட் ஸ்டில் ஏன் ரிஜெக்ஷன் கொடுக்குது? இதுதான் வந்து லொக்கேஷன் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டடியில் நம்ம பேசியிருப்போம். இந்த லொக்கேஷன் ஜோன்லேருந்து ரியாக்ஷன் ஆகக்கூடிய ப்ரைஸ் வந்து 90% ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் நமக்கு திரும்பவும் ரிட்டர்ன் வரும்.